ப்ரெட்டு பஜ்ஜி இது நல்லாவா இருக்குது. டயட்டில் இருக்க விட மாட்டேறீங்களே. என்னது வேணாம் அண்ணனுக்கு கொடுங்க. போதும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நெல் எப்படி இருக்குன்னு இப்படியே பார்ப்போம் கொஞ்சம் டிஸ்டன்ஸாக. ஏன்னா ஈவினிங் ஆகிடுச்சு, மணி 6 ஆக போகுது. இப்போ தான் வயலுக்கு வந்திருக்கேன், இன்னைக்கு காலையிலேருந்து வரல. அதான் ஒரு டீ வாங்கிட்டு வந்து அவருக்கு கொடுத்துட்டு அவரையும் பார்த்துட்டு 2 நாள் ஆச்சு. 2 நாளாக சுண்ணாம்படிக்க சாலைக்கு போயாச்சா, அதனால் வரல. அதனால் லைட்டாக ஒரு வீடியோ உங்களுக்கு காமி பண்ணுறதுக்காக எடுத்திருக்கேன். பாருங்கள். நான் இத்தனைக்கும் நாங்கள் இந்த தடவை ஃபுல்லாக கூட நெல் போடலை, கொஞ்சம் தான் போட்டிருக்கோம். அதுவே வந்து நமக்கு ரொம்ப டென்ஷன் ஆக்கிடுச்சு. இந்த தடவை காப்பாற்றுறதே கஷ்டப்பட்டு காப்பாற்றின மாதிரி ஆயிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ இருக்கு. இப்போ கொஞ்சம் மாறிக்கிச்சு, நல்லா பழுப்பெல்லாம் போய் இப்போ நல்லா பச்சை ஆயிடுச்சு. அந்த பூச்சியெல்லாம் இப்போ இல்லை, எல்லாமே இதுவாகிடுச்சு. அங்கே பாருங்கள் ஒரு மஞ்சள் கலர் பூ. இங்கிட்ட ஒரு குளம் கரை, அங்கிட்ட ஒரு குளம் கரை, ஆலமரம், நடுவில் வயல். தண்ணிக்கு பிரச்சனை இல்லை, குளத்துல தண்ணி இருந்தால் நம்ம என்ன வேணால் பண்ணலாம். இங்கே இப்போ தான் நாங்கள் தோட்டம் போடுறதுக்கு தான் அந்த இதை சரி பண்ண சொன்னோம், பண்ணி வச்சுருக்காரு. கடலை போட போகிறோம். கடலை போட்டு இடையில எல்லாம் போடுவோம். அப்போ உங்களுக்கு வந்து எல்லா விதையும் போடுவோம். இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். பாருங்கள், பனிக்கு முருங்கை மரம் எல்லாமே பூச்சி அரிச்சிருச்சு, ஃபுல்லாக பூச்சி. கீரை இருக்குது, ஆனால் இதான் நாட்டு முருங்கன்னு சொல்வேன்ல, அதுதான். அதாவது அந்த மரம் வந்து ரொம்ப வயசாகிடுச்சு போல், அதனால் அது ரொம்ப காய்க்க மாட்டேங்குது. அங்கே இருக்குது பாருங்கள், தெரியுதா? அது இதுதான் இப்போ புதுசாக அதுலேருந்து எடுத்துக்கொண்டு வச்சு வந்தது. இதில் நல்லா கொஞ்சம் காய்க்க ஆரம்பிக்குது. இதுலேருந்து தான் விதை உண்டு பண்ணலான்னு பார்த்தா இன்னும் வந்து எங்களுக்கு விதையே இதில் வரல. காய் அந்த அளவுக்கு இல்லை. இலை பாருங்கள், ரொம்ப குட்டி குட்டியாக இருக்கும். இது நாட்டு முருங்கைக்கீரை. டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். காய் ரொம்ப குட்டியாக, ஒரு அடிக்கெலாம் இருக்காது. என்ன சொல்ல, ஒரு ஜான் அகலத்துக்கு. இங்கே பாருங்கள் பறக்கிறத போகிறார் பாருங்கள். இங்கே பாருங்கள் உட்காந்துருக்கார் பாருங்கள், எப்படி உட்காந்துருக்கார். இவர் தான் வயலே உண்டு பண்ணிக்கிட்டு இருக்கார். இப்போ இந்த பூச்சிக்கு தான் எங்களுக்கு என்ன மருந்துன்னு தெரில. ஆனால் இதை வந்து பாவம் என்ன பண்ணுறதுன்னு விட்டு வச்சுருக்கோம். இன்னும் ஓடுதுடா, என்ன ஓடுது? இங்கெல்லாம் ரொம்ப அடர்த்தி அந்த துவரை வந்ததுனால. துவரெல்லாம் காய்ச்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ், எல்லா துவரையும் ஒரே மாதிரி காய்ச்சிருக்கு. இந்த துவரை இங்கே இருக்கிறதுனால தான் இந்த பூச்சி இங்கே வந்து உட்காந்துருக்கு. இங்கே இருக்குல்ல, பரவாயில்ல. பாருங்கள், துவரையெல்லாம் நல்லா காய்ப்புக்கு வந்துடுச்சு. தெரியுதா? கருப்பு கருப்பாக தெரியுதா? அதுதான் காய். பாருங்கள், ஆவாரம் பூச்செடி இங்கே ஒன்று இருக்குது. எவ்வளோ அழகாக பூத்து இருக்குது பாருங்கள். வாங்க நம்ம இப்போ துவரை காட்டுக்குள்ளே போவோம். பாருங்கள், துவரை காட்டுக்குள்ளே போகலாம் வாங்க. சின்ன செடி ஆனாலும் காய்ச்சிருச்சு. மாட்டுக்கு புல் போட்டிருக்காங்க, அவங்க மாட்டுக்கு. இதான் நல்லா வந்திருக்கேன். கொஞ்சம் இனிமேல் வெய்ய காலம் இல்லையா, அதனால். இங்கே பார்த்துக்கங்க, ஒரு செடியில் எவ்வளோ பூச்சி இருக்குன்னு மட்டும் பாருங்கள். இந்த பூச்சி தான் பார்த்துக்கங்க. 2 3 4 இந்த பாருங்கள் 5 பாருங்கள் 6 போஸ் கொடுக்குது அது கேமராவுக்கு. இங்கே பாருங்கள் பறக்கிறத, பறந்துச்சு பாருங்கள், எல்லாம் பறக்குது. இந்த பாருங்கள் எவ்வளோ இருக்குன்னு பாருங்களேன். சாயந்தரம் ஆனால் இங்கே வந்து அடைஞ்சிருக்குது, அடையிறதுக்கு இடம் போல் அதுக்கு. இந்த பாருங்கள் எப்படி போகுதுன்னு.
இந்த துவரை என்ன பாடு படுத்துதுன்னு தெரியல. இது இப்போ தான் வந்திருக்கு காய்.